யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம். வாங்க பயோ என்சைம் கத்திரிக்காய் செடியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கத்திரி செடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சின்னதாக இருக்கும்போது போட்டிருக்கேன். அந்த சின்னதாக இருக்கும்போதே காய்கள் இருக்கும். அப்போ ஒரு 1/4 கிலோவுக்கு காய்ச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1/2 கிலோ அளவுக்கு காய்க்குது. அதாவது 3 செடி தான். இலைக்கு காய். இந்த செடியை பார்க்கும்போது தெரியும், பூச்சி இல்லாத ஒரு பசுமையாக ஒவ்வொரு கிளைக்கும் ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கு பாருங்கள். இது எந்த மருந்து தெளிப்பானும் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு முறையில் இந்த காய்களும் இந்த செடிகள் இருக்குது. அதுதான் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க. நிறைய செடி நட்டு தான் வச்சுருந்தேன். நிறைய செடி நட்டு வச்சு என்ன பண்ணுவேன், வெளி மாடுங்க அதாவது நம்ம ஊர் மாடு சொல்லுவோம் இல்லைங்களா, அது என்னது வந்து எல்லா செடியெல்லாம் அது மெரிச்சு துவைச்சிட்டு போயிடுச்சு. இருக்கிறது இந்த ஒரு 3 செடி தான். இதே நம்ம வந்து வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் போது இந்த செடியில் வந்து தண்ணி பாயறதால அப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு செடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே தான், இல்லை 1/4 கிலோவுக்கு மேலே தான் காய் கொடுக்கும். அதுவும் நல்ல சமையல் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. மருந்து தெளிப்பான் இருந்துச்சுன்னா அந்த காய் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். மருந்து தெளிப்பான் இல்லைன்னா காய் வந்து சாஃப்டாக இருக்கும். கத்திரிக்காயெலாம் நம்ம வந்து முழுசாக ஒரு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கூட்டு வச்சாலும் தனியாக ஒரு ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி சாத்தியம் பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் எல்லாருமே வளர்க்கலாம். ஆனால் என்ன காரணன்றது தான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த பயோ என்சைம்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும். ஹீலர் பாஸ்கர் சொல்லியிருப்பார். ஒரு ஸ்ரீராம் சொல்லிட்டு ஒரு நபர் சொல்லியிருப்பார். நான் வந்து கொரோனா காலத்திலே வந்து அதை கற்றுக்கிட்டு நான் இன்னையோரில் அந்த பயோ என்சைம் முறையில் தான் துணி துவைக்கிறதும், செடிகளுக்கு அந்த நீர் கலந்த தண்ணி பூச்சிகளுக்கு தெளிக்கிறதும் சரி, அந்த கப்பிகள் எடுத்து பாத்திரம் தேய்க்கவும் இல்லை வீடு துடைக்கிறதுக்கும், அந்த வாழை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு கருமையாக சூப்பராக இருக்கும். அந்த கப்பிக்கெல்லாம் வாழை மரத்துக்கு ஊற்றிடுவேன் லாஸ்ட்டாக. பார்த்தீங்கன்னா தெரியும், 3 வேர் தான் இருக்குது பாருங்கள். அந்த 3 வேர் தான் 3 செடி தான். இது ஒரு ஆள் உயரத்துக்கு செடி. பூச்சிகள் இல்லாத அந்த கத்திரிக்காய், அதுக்கு தான் இந்த வீடியோவே மெயினாக. இந்த பயோ என்சைம் வந்து முறை வந்து பார்த்திங்கன்னா வெறும் நம்ம எந்த காய்கறிலையும் போடலாம். இல்லை நமக்கு வந்து புளிப்பு சுவை உள்ள நமக்கு எலுமிச்சப்பழம், இல்லை இந்த நார்த்தங்காய் சொல்லுவாங்கள்ல, அது கிச்சலிக்காயின்னு சொல்லிட்டு அந்த காய். அடுத்து வந்து நம்ம சாத்துக்குடி தோல், அதெல்லாம் அந்த புளிப்பு சுவையில் காய்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக துணி வந்து நல்லா சூப்பராக துவைச்சி கொடுக்கும். இந்த காய்கறியில் வச்சு பயோ என்சைம் செய்யும்போது நம்ம செடிகளுக்கு தெளிப்பானோ செடிகளுக்கு உரமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப இல்லைங்க, ஒரு 50 மில்லி இல்லை 100 மில்லி அளவு எடுத்து 1 லிட்ரு தண்ணியில் எடுத்து நம்ம கலந்து அந்த செடிகளுக்கு வேரில் நம்ம ஊற்றும்போது செடிகள் வந்து நல்லா ஒரு செழுமையாக வளரும். அதில் பூச்சிகள் மேலே இருந்துச்சுன்னா பூச்சிகள் அது மேலே அதே மாதிரி தண்ணி கலந்து, ஏன்னா பயோ என்சைம் வந்து அது ஒரு நல்ல ஒரு ப்ராசஸிங்கான நல்ல ஒரு அதாவது பூச்சிகள் விலகிறதுக்கான தெளிப்பானது. தண்ணியில் கலந்து நம்ம தெளிக்கும் போது செடிகளும் நல்லா பூச்சிகள் விலகி செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு நல்ல ஊட்டமான ஒரு விஷயமா இருக்கும். தெரியுதுங்களா? இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் தெரியும். சின்ன செடியாக இருந்தால் நம்ம ஒரே ஸ்வைட்டி பார்த்தலாம். இந்த ஹைட்டாக இருக்கிறதால செடியை சுற்றி தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே கத்திரிக்காய் இருக்குது, அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் கத்திரிக்காய் இருக்குது. ரொம்ப ஒரு நெப்பமாக இருக்கும் இல்லைங்களா? செடியை நம்ம இப்படி கிளைய தூக்கும்போது டக்குன்னு உடஞ்சிச்சின்னா அந்த கிளைய வேஸ்ட்டாக போயிடும். அப்போ லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் அசைச்சு நம்ம அந்த காய்களை பார்த்து நம்ம பிரித்து எடுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் நோக்கி எடுக்கும்போது சக்குன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் பார்க்கல, அது பழுத்தே போச்சு. அது மேல் நோக்கி நம்ம இருக்கும்போது ஈஸியாக நம்ம கத்திரிக்காய் வந்து பிரிச்சுக்க ஈஸியாக முடியும். நாங்கள் எங்களோட கழனியில் அப்போது சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முட்டிக்கு மேலே தான் இருக்கும் உயரம். அதுக்கு மேலே உயரம் நாங்கள் வந்ததில்லை. செடிக்குள்ளே அப்போயே காய் இருக்கும். அப்போல்லாம் நாட்டு கத்திரிக்காய், இந்த பவானிலாம் அப்போல்லாம் கிடையாது. அந்த நாட்டு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்குள்ளே கீழே தான் இருக்கிறதால அது நம்மளே கண்ணை மறைச்சிடும், எங்கே இருக்குன்னு தெரியாமல். அது மறுநாள் பறிக்கும்போது பழுத்த பிறக்கால தெரியும், கத்திரிக்காய் இந்த செடிக்குள்ளே இருக்குதுன்னு. அந்தமாரி இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகளுக்கு அடியில் அழகாக அது காய்ச்சிட்ருக்கும்.
அதை நம்ம வளர்த்து அதை நம்ம பறித்து சமைக்கிறது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் தாங்க. பார்த்திங்களா 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. இப்போ ஃபுல்லாக பிஞ்சு இருக்குது. இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சுனா திரும்பியும் இதோட இன்னும் பெருசாகவே இருக்குது. நான் ஓரளவுக்கு மிதமான பதத்துலேயே நான் அதை பறிச்சிடுறது. அது பார்க்க ஒரு ஷைனிங்காக இருக்குது இல்லைங்களா இந்த கத்திரிக்காய். இதுதாங்க அந்த பயோ என்சைம். நான் யூஸ் பண்ணிட்டேன். கடைசியில் கொஞ்சம் தான் இருக்குது. பக்கெட் நிறையா 10 லிட்டர் தண்ணி, 1 கிலோ எலுமிச்சம்பழம், 3 கிலோ எலுமிச்சம்பழம், 1 கிலோ நாட்டு சர்க்கரை. அதாவது 3:1:2. 3 கிலோ எலுமிச்சம்பழம், 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 10 லிட்டர் தண்ணி. இப்போ நான் அது எடுத்துருக்கிறது 200 mlங்க. இந்த துணிக்கு 13 துணி இருக்கும், 12 துணி இருக்கும். இந்த வாஷிங் மிஷினில் அந்த அளவுக்கு அந்த தண்ணியை ஊற்றுறேன். அதாவது பயோ என்சைம் ஊற்றுறேன். இது நம்ம 1 ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம இப்படி துவைச்சோம்னா இந்த மிஷினில் துவைக்கிற ஆப்ஷன் இருக்குது. போட்டிங்கன்னா துணி சூப்பராக அழுக்க மட்டும் வெளியே எடுத்துருங்க. நம்ம கம்மன்னு வாசனைலாம் எதிர்பார்க்க வேணாம். ஆனால் நம்மளோட எண்ணெய் அந்த துணிக்கு உண்டான பொசிஷன் கரெக்டாக இருக்கும். அதிக ஸ்மெல்லு, வேர்வை ஸ்மெல் எல்லாமே எடுத்துரும். ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் துவைக்கிறோம் இல்லைங்களா. அதேமாதிரி எலுமிச்சம்பழம் வாசம் தான் இருக்காது. அது ஒரு தனியாக ஒரு யூஸ் பண்ணுறவங்களும் தெரியும், நல்லாயிருக்கும். இதுமாதிரி ஊற வச்சு துவைக்கலாம். வாஷிங் மிஷின் துவைக்கிற தண்ணி தான் எனக்கு அந்த கத்திரி செடியில் போகிற மாதிரி நான் வழி பண்ணியிருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா அந்த காவா வழியாக நம்ம கத்திரி செடிக்கு போயிடும். இந்த கத்திரி செடிக்கு போகும்போது அதுதான் மெயின் காரணமே. நம்ம இவ்வளோ வளர்த்தியாக ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கத்திரி செடி வளர்கிறதுக்கும் அந்த காய்கள் நிறைய பிடிக்கிறதுக்கும் மெயின் காரணம். இப்போ இதுவே நிறைய செடிகளாக இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த பயோ என்சைம் பாயிற அந்த தண்ணியால் இந்த செடிகள் அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது. நம்ம செலவும் மிச்சங்க. செடிகளுக்கும் நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். இந்த பயோ என்சைம் அவ்வளோ ப்ராசஸிங் வெறும் 90 நாள் தாங்க. 90 நாள் வச்சுருந்தாலும் அந்த பயோ என்சைம் நமக்கு நல்ல பெனிஃபிட்டு. நம்ம வீடு துடைக்கிறதுக்கும் சரி, செடிகளுக்கு நம்ம துணி துவைக்கலனா கூட பரவாயில்ல. நீங்கள் அது தண்ணியில் ஒரு 50-100 ml தண்ணியில் கலந்து நம்ம செடிக்கு ஊற்றும் போது செடிகள் நல்ல ஊட்டமாக வளரும், காய்கள் நிறைய பிடிக்கும். நான் இந்த கப்பி அடியில் இருக்குது பாருங்கள், அடியில் கப்பி நிற்கும். அந்த எலுமிச்சம்பழத்தில் கப்பி எசன்ஸ்லாம் மேலே நின்றுட்டு அந்த கப்பி எடுத்து பாத்திரம் துலக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பாத்திரத்தில் ஸ்மெல்லே வராது. அது துவைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வாழை மரத்துக்கு இல்லை மற்ற செடிங்களுக்கு அந்த கப்பியை நம்ம ஊற்றி விட்டோம்னா வாழை மரம் இன்னும் நல்லா செழிப்பாக நல்லா வளரும். பார்த்திங்கன்னா அதுதான் அடியில் கப்பி. மேலோட இது வடிகட்டி ப்ராசஸ் ஆனோடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். வடிகட்டுறதுக்கு நேரம் இல்லாத நான் மேலோட இப்படியே தள்ளி தள்ளி மொண்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெள்ளை லேயர் இருக்குது பார்த்திங்களா, ஃபங்கஸ் மாதிரி, இதுதான் நல்ல ப்ராசஸுக்கு ஆனால் அர்த்தம். இதுவே பிளாக்காகவும் இல்லை பாசி கலராகவும் இருந்துச்சுன்னா அது ப்ராசஸிங் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இதான் பயோ என்சைம் பற்றி விளக்கம். இது மாதிரி பாருங்கள், கத்திரிக்காயில் பூச்சி இல்லாமல் இப்படி ஷைனிங்காக ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்களா. ஏன்னா கத்திரிக்காய் ஒரு வீட்டுக்கு வீடு கத்திரி செடி மட்டும் நீங்கள் ஒரு 2-3 செடி தொட்டியில் வளர்த்து இந்த பயோ என்சைம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்து அதை செடிகளுக்கு நீங்கள் ஊற்றி வளர்த்து பாருங்கள். நம்ம இயற்கையாகவே சூப்பராக இருக்கும். நம்ம உடலுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இயற்கையாக முறையில் நம்ம பூச்சி தெளிப்பானும் நல்ல சத்து, செடிக்கு ஊட்டச்சத்து டானிக் மாதிரியும் இது பயன்படும் இந்த பயோ என்சைமு. இந்த பயோ என்சைமு பல விதத்தில் நமக்கு நன்மை கொடுக்குங்க. உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அது ஏன்னா நான் இது நம்ம கொரோனா காலத்துலேருந்தே நான் இது யூடியூப்பில் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறேன். இன்னி வரலும் அவர் நல்லா நமக்கு பணமும் மிச்சம், ஒரு செடிகளுக்கும் நல்லா வளர்க்குறதுக்கும், நமக்கு ஒரு ஆரோக்கியமான செடி வளர்கிறதுக்கும், நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விஷயந்தான் இந்த பயோ என்சைம் நமக்கு. பார்த்திங்களா, அது ஒரு பார்க்கவே செடிகளே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் இந்த பகுதியில் இன்னும் குட்டி குட்டியாக இப்போ தான் வாங்கி நாற்று நட்டிருக்கேன். அது பெருசானதான் தெரியும்.